வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். உலகத்தோட சப்ளை செயின்ல நடந்த ஒரு பெரிய மாற்றம், ஒரு நாட்டுல ஏற்பட்ட ஒரு நெருக்கடி எப்படி குளோபல் டெக்ஸ்டைல் மேப்பையே மாத்தி அமைச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க நேராக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இதுதான். ஒரு முழு இண்டஸ்ட்ரியே ஒரே நைட்டில் நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? இது ஏதோ நாம கற்பனையா கேட்கிற கேள்வி இல்ல. நம்மளோட கதை டாக்கா பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அங்க ஒரு தேசத்தோட பொருளாதார என்ஜினே திடீர்னு நின்று போச்சு. ஒரு காலத்துல படுபுசியா இருந்த பங்களாதேஷோட 3 பெரிய டெக்ஸ்டைல் சென்டர்ஸ்லயும் இப்போ ஒரு நிசப்தம், காதையே கிழிக்கிற மாதிரி ஒரு அமைதி. சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேருக்கே போவோம். பங்களாதேஷோட முக்கியமான தொழில் நகரங்கள்ல நிஜமாவே என்னதான் நடந்தது? எப்படி ஒரு நிலையற்ற தன்மை ஒரு நாட்டோட முதுகெலும்பா இருந்த ஒரு தொழிலையே முடக்கி போட்டதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த நெருக்கடி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. இது ஒரு முழுமையான சிஸ்டம் ஷட் டவுன். காசிப்பூர், சவார், நாராயண்கஞ்ச் இந்த மாதிரி எல்லா முக்கிய இடங்கள்லயும் ஃபேக்டரிங்க இழுத்து மூடிட்டாங்க. சப்ளை செயின் மொத்தமா துண்டிக்கப்பட்டுச்சு. குறிப்பா ராத்திரி நேரத்துல போக்குவரத்துக்கே வழி இல்லாத ஒரு சூழல். இங்க ஒரு ஃபேக்டரி ஓனர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்போ இருக்கிற நிலைமையில எங்க ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால நாங்க உற்பத்தியை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த ஒரு வார்த்தையே போதும் அங்க இருந்த பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் புரிஞ்சுக்க. சரி, இந்த நெருக்கடியோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இதனால ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியணும். இது ஒரு தேசத்தோட பொருளாதார உயிர்நாடியையே அறுத்தெறிஞ்ச மாதிரி ஒரு விஷயம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, சும்மா அசந்து போவீங்க. பங்களாதேஷோட மொத்த ஏற்றுமதி வருமானத்துல 84% இந்த ஒரே ஒரு துறையில இருந்து தான் வருது. ஆமாங்க, 84%. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம்னு. அப்போ மனுஷங்க மேல இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 4.5 மில்லியன், அதாவது 45 லட்சம் மக்களோட வாழ்க்கை இந்த ஒரு தொழிலை நம்பித்தான் இருக்கு. அவங்க எல்லாரோட எதிர்காலமும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ இது ஏதோ பங்களாதேஷோட உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் உலகத்துல ஒரு பெரிய ஜாம்பவானே முடங்கி போயிருக்காரு. சீனாவுக்கு அடுத்தபடியா உலகத்திலே 2வது பெரிய ரெடிமேட் ஆடை ஏற்றுமதியாளர் பங்களாதேஷ் தான். இந்த திடீர் ஷட் டவுன் பங்களாதேஷ் ஃபேக்டரிங்களை நம்பி இருந்த இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. இதோட தாக்கம் ஒரு பெரிய அலை மாதிரி குளோபல் சப்ளை செயின் முழுசையும் பாதிக்குது. அப்போ அமெரிக்கா, யூரோப்பால இருக்கிற கம்பெனிங்களுக்கு முன்னால ஒரு பெரிய அவசரமான கேள்வி நிக்குது. யோசிச்சு பாருங்க, உங்களோட 2வது பெரிய சப்ளையர் திடீர்னு காணாம போயிட்டா உங்க ஆர்டர்ஸை முடிக்க நீங்க எங்க போவீங்க? சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு. அந்த மாதிரி தான் இந்த நிலைமையில எல்லாரோட கவனமும் இந்தியா பக்கம் திரும்பியது. ஒரு நிலையான சூழலும் தயார் நிலையும் எப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 2 நாடுகளோட நிலைமையையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் பங்களாதேஷ்ல ஸ்திரத்தன்மை இல்ல, ஃபேக்டரிங்க மூடி இருக்கு, சப்ளை செயின் மொத்தமா உடஞ்சு கிடக்கு. இன்னொரு பக்கம் இந்தியால அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கு, டெக்ஸ்டைல் பார்க்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் வசதிகளும் நல்லா முன்னேறிட்டு வருது. இதனால ஆர்டர்ஸ் எல்லாம் இந்தியா பக்கம் போனதுல எந்த ஆச்சரியமும் இல்லை இல்லையா? இதைத்தான் எக்கனாமிஸ்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போட்டியாளர் ஒரு நெருக்கடியில இருக்கும்போது அவங்களோட மார்க்கெட் ஷேரை நாம பிடிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கேப். இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாற்றம் நிரந்தரமா கூட ஆகலாம். இந்தியா இந்த வாய்ப்பை ரொம்ப வேகமா பயன்படுத்திக்கிச்சு. இதோட உடனடி தாக்கத்தை நீங்க இந்த டேட்டாவிலேயே பார்க்கலாம். கடந்த நவம்பர் மாசத்துல மட்டும் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதி 11.3% அதிகரிச்சிருக்கு. செயற்கை துணிகள் 15.7%. அதுலயும் கைவினை பொருட்கள் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 30% உயர்ந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா இது ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைச்ச வெற்றி இல்ல. பல வருஷங்களா இந்தியா தன்னோட உள்கட்டமைப்பையும் மற்ற நாடுகளோட வர்த்தக உறவுகளையும் பலப்படுத்தினதுக்கு இப்போ பலன் கிடைச்சிருக்கு. நிலையான அரசியல் சூழல், நவீன டெக்ஸ்டைல் பார்க்ஸ், அப்புறம் புதுசா போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இது எல்லாம் தான் குளோபல் பயர்ஸை இந்தியா பக்கம் இருக்குது. ஆனா இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இது ஒரு தற்காலிகமான மாற்றமா இல்ல ஒரு நிரந்தரமான ஷிஃப்டோட தொடக்கமா? இந்தியா தனக்கு கிடைச்ச இந்த புதிய இடத்தை தக்க வச்சுக்க என்னென்ன சவால்களை எல்லாம் சந்திக்கணும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பெரிய சேலஞ்சே இதுதான். இந்த குறுகிய காலத்துல கிடைச்ச லாபத்தை எப்படி ஒரு நீண்ட கால அட்வான்டேஜா மாத்துறது? இன்னைக்கு தேவைக்காக வர்ற ஆர்டர்ஸ் நாளைக்கு நிரந்தர கான்ட்ராக்ட்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு சில தடைகளையும் தாண்ட வேண்டியிருக்கு. இந்தியா இந்த போட்டியில தொடர்ந்து முன்னிலையில இருக்கணும்னா சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். 1, ஏறிக்கிட்டே போற எனர்ஜி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். 2, தொழிலாளர்கள் மத்தியில ஒரு ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யணும். 3,
லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிற திறனை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். ஆக இது நம்ம ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு தற்காலிக நெருக்கடியா இல்ல உலக ஜவுளி வரைபடமே நிரந்தரமா மாத்தி வரையப்படுதா? இந்த கேள்விக்கான பதிலுக்காக தான் ஒட்டுமொத்த குளோபல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுமே காத்துக்கிட்டு இருக்கு.